எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிடிக்குள்ள கட்சி இருக்கு. பி சண்முகம் வேலுமணி தரப்பு புலிவாலை புடிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கிறது நகர்த்தம். இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. விஜய் இந்த 25 பேருக்கு தான் திரும்பி விசில் சின்னத்துல கொடுப்பாரு. என்ன நிச்சயம்? அதிமுகவோட எதிராலும் கேள்விக்குறியாகும். தாவேக்காவோட போனா கேள்விக்குறி ஆதித்யகுரியா இருப்பான். குதிரை பேர் சிக்கனாலும் அது கண்டனக்கூடியது. நமக்குள் மனம் விட்டு பேசுவோங்கிற இதனிய விஜய் இன்னைக்கு ஒரு அரசியல் சக்தியாகவே வந்துக்க மாட்டாங்க. தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக 2 பிளவா பிரிந்திருக்கக்கூடிய என்ற சூழல்ல அதிமுக தலைமையகத்துல இபிஎஸ் தலைமையில ஆலோசனை நடைபெற்று இருக்கு. அதே மாதிரி எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் தலைமையிலையும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று இருக்கு. எப்படி சார் பாக்குறீங்க? இது அடுத்து எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதிமுகவினுடைய பிளவு என்பது உள்ளபடியே ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியது. தமிழகத்தை 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட ஒரு மாபெரும் இயக்கம், பல்வேறு மக்கள் நல திட்டங்கள், நீங்க பெண்கள் மனம் குளிர மிக்சி கிரைண்டர், மின் விசிறி, தாலிக்கு தங்கம்னு பல்வேறு திட்டங்களை தந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சமூக நீதிக்கு கிட்டத்தட்ட 69% இடஒதுக்கீடை உறுதி செய்தது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அந்த கட்சிக்கு நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் இருக்கு. பட் இங்க என்ன பிரச்சனைனா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் சில பேர்த்த அனுசரித்தும் செல்லணும். அந்த இடமும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல தொடர் தொய்வு. நீங்க இன்னைக்கு திமுகவில் வெற்றி பெற்றிருக்கிறவங்க எண்ணிக்கையை நீங்க பாருங்க. அதுல கிட்டத்தட்ட அதிமுகவில் இருந்து நகர்ந்தவர்கள், கடந்த 6 மாதங்கள நகர்ந்தவர்கள் மட்டும் நான் சொல்றேன். ஓபிஎஸ் போடியில ஜெயித்து வருகிறார். ஒரத்தநாடுல வைத்தியலிங்கம் அவர்கள் ஜெயித்து வருகிறார். மனோஜ் பாண்டியன் ஆலங்குளத்துல ஜெயிச்சிருந்தார். கிட்டத்தட்ட அப்ப விஜய் அலைன்னு நம்ம பேசுறோம். இந்த தேர்தல அவ்வளவு அலைக்கு மத்தியில உள்ளூர் செல்வாக்கு கொண்ட நபர்கள் கரை சேர்ந்திருக்காங்களே. அப்படிப்பட்ட நபர்களை ஏற்கனவே தலைகர்த்தர்களை அவர் இழந்திருக்கிறார். ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னொன்று இந்த பக்கம் அப்படியே திரும்பி தாவேக்கால பார்த்தா, சாதாரணமா கடைக்கோடியில நாங்குநேர்ல பாத்தீங்கன்னா அமமுகவுக்கு தொகுதியை ஒதுக்குறாங்க. ஐயோ, அமமுக தொகுதி பிரிச்சு நமக்கு சீட் இல்லைன்னு அங்கிருந்து நகண்டா ரெட்டியார்பட்டி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு. அப்படியே சபாநாயகர் யாருக்கான்னு பார்த்தா ஜேசிடி பிரபாகர் இருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட 1/2 டஜன் 1 டஜன் பேர் அதிமுக நகர்ந்தவர்கள் ஜெயித்திருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த கட்சியினுடைய தலைகர்த்தர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. இப்ப அந்த சிக்கல் தான் இங்க இருக்கு. நீங்க 28 மாவட்ட செயலாளர்களை நீக்கிட்டீங்க. கட்சி எடப்பாடி பழனிசாமி அவருடைய கரங்களுக்குள்ள முழுமையான கட்டுப்பாட்டுலயும் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஒரு பொதுச் செயலாளரை மாத்தணும்னா மொத்தம் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள்ல 5ல் 1 பங்கு பேர் அதை ஆதரிக்கணும். அப்பதான் கிட்டத்தட்ட நீங்க பொதுக்குழுவே கூட்ட முடியும். 1 10 பேர் ஒரு புதிய பொதுச் செயலாளரை முன்மொழிஞ்சீங்கன்னா 10 பேர் முன்மொழியணும். மாவட்ட செயலாளர் 10 பேர் வழிமொழியணும். யாரெல்லாம் சர்ச்சை சூழ்ந்திருந்தாங்களோ அந்த மாவட்ட செயலாளர்கள் பதவி விடுவிச்சுட்டாங்க. அப்ப பொதுச் செயலாளருடைய அதிகாரம் என்பது வரம்பற்ற அதிகாரமாக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைகளில் இருக்கு. 82 மாவட்டங்களா செயல்படுது அதிமுக அமைப்பு ரீதியா. இன்னைக்கு காலையில் எனக்கு கிடைத்த தகவல்படி 36 மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்காங்க. இன்னும் சில பேர் வந்துகிட்டு இருக்கேங்கிறாங்க. ஏன்னா இப்ப கடைக்கோடி கன்னியாகுமரியில மேற்கு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருப்பார். அவ அந்த பகுதிகளில இருந்து உடனடியா சேர்ந்துட முடியாது குறிப்பிட்ட நேரத்துல. இன்னொன்னு காலையில வீட்டுல வைத்திருந்தார். முதல்ல பசுமொழிச்சாலை இல்லத்துல வைத்திருந்தார் ஆலோசனை கூட்டத்தை. அதை அடுத்ததா பாத்தீங்கன்னா கட்சி அலுவலகத்துக்குள்ள மாத்துறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிடிக்குள்ள கட்சி இருக்கு. கட்சி தொண்டர்கள் இருக்கணுமே. தாவேக்கால போய் இணைஞ்சுக்கிட்டுலாம் இருக்காங்க. இந்த 2 கட்சிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அதிமுகவுக்குள்ள இந்த பிளவை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இருக்கு. அவர் அதை கொஞ்சம் உணர்றாரு. உணராமலும் இல்லை. அவர் உணர்ந்ததுனாலதான் நேற்று ஒரு கடிதம் வருது. அந்த அறிக்கையில அதை சொல்றாரு, நமக்குள் மனம் விட்டு பேசுவோங்கிறார். இதை நீங்க சசிகலா அவர்கள் காலத்துல, டிடிவி தினகரன் அவர்கள் காலத்துல, ஓபிஎஸ் அவர்கள் காலத்துல பேசியிருந்தீங்கன்னா விஜய் இன்னைக்கு ஒரு அரசியல் சக்தியாகவே வந்திருக்க மாட்டார். கிட்டத்தட்ட அந்த இன்னைக்கு விஜய் ஒரு பெரிய போர்ஸ் தான் இன்னைக்கு இவ்வளவு சக்தியா நிக்கிறாருன்னா அதிமுகவுக்குள்ள இருந்த பிளவுகளும் ஒரு காரணம். நீங்க கற்பனை பண்ணி பாருங்களேன். கிட்டத்தட்ட போன 5 ஆண்டுகள் திமுக எவ்வளவு மக்கள் நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. நீங்க இந்த திமுக அரசை கம்பேர் பண்ணக்கூடாது. நான் முந்தைய திமுக அரசை சொல்றேன். 2006 to 2011 வீட்டுல இருக்கிற ஒரு சாமானிய வாக்காளன் எந்திரிச்சு போய் எப்படியாவது இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிடணும்னு ஓட்டு போட்ட காலம் அது. கலைஞர் ஆட்சி, மைனாரிட்டி திமுக அரசு கிட்டத்தட்ட 96 சீட்டு நினைக்கிறேன், அவ்வளவுதான் ஜெயிச்சிருக்காங்க. கூட்டணி கட்சிகளோட ஆட்சியில காங்கிரஸ், பாமக தயவோட ஆட்சி நடக்குது. மின்வெட்டுங்க. அப்பெல்லாம் நான் சட்டக்கல்லூரி மாணவன். 2005 to 2010 லா காலேஜ் ஸ்டூடெண்ட் திருநெல்வேலியில.
எக்ஸாம் காலையில விடிஞ்சா எக்ஸாம், நைட்டு பூரா கரண்ட் இருக்காது. உங்களுக்கு தெரியும், காலேஜ் ஸ்டூடெண்டே முந்தின நாள் நைட்டு தான் படிப்போம். அதுக்கு முன்னாடி படிக்கிற கல்ச்சரே கிடையாது. அப்படி இருந்தாதான் காலேஜ் ஸ்டூடெண்ட். அந்த வயசுக்கு அதான் வாழ்க்கை. அவன் முந்தின நாள் படிக்கலான்னு புக்கெல்லாம் ஜெராக்ஸ் போட்டு தான் கொண்டு போவோம். அப்பெல்லாம் ஜெராக்ஸ் போட்டு படிக்கலாம்னு கொண்டு போனா பவர் கட்டு, விடிய விடிய பவர் கட் இருக்கும். மக்கள்லாம் அவ்வளவு கொந்தளிப்புல இருந்தாங்க. திருநெல்வேலியில இளைஞரணி மாநாடு நடந்துச்சு. திமுக ஸ்டாலின் தலைமையில தான் நடந்துச்சு. இளைஞரணி மாநாடை பார்த்துட்டு எல்லாரும் சொல்றாங்க 2007 அல்லது 8 நினைவு. அலைகடலான மக்கள் கூட்டமா இருக்கு, அவ்வளவுதான் அதிமுக முடிஞ்சுச்சுங்கிறாங்க. 2011 அந்த கட்சி ஜெயிக்குது. அப்ப மக்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல இல்லன்னு நான் சொல்லல, அபரிவிதமா இல்லைங்கிறேன். ஆனா முந்தைய திமுக அரசுல அபரிவிதமா இருந்தது. பவர் கட்டு. ஜெயலலிதா அவர்கள் திரும்பி வந்தோன்னா நில அபகரிப்பு தடுப்பு பிரிவை கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமா இருந்துச்சு அந்த காலகட்டம். அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி இல்ல கடந்த 5 ஆண்டுகள்ல. அப்ப அதிமுக பிளவுபடாமல் இருந்திருந்தா அவர்களுக்கு வெற்றியே கிடைத்திருக்கும். அவர்களுடைய பிளவு திமுக எனக்கு தான் போட்டின்னு விஜயை கொண்டு வந்து களத்தில் நிறுத்தியது எல்லாமே இந்த பொதுச் செயலாளராக அவர் சில விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்கணும். பட் கட்சிக்கு அவர் தான் செலவு பண்ணியிருக்காரு. வேட்பாளர்களுக்கு பணம் கொடுத்துருக்காருங்க. இன்னும் உங்களுக்கு 10 கோடி வரைக்கும் கொடுத்த தொகுதியெல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் எடப்பாடி செய்யறாரு. இங்க நகர்ந்து உட்காருங்க, நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிறோம்னு சொல்றது ஏற்புடையதில்லை. குதிரை பேரத்தில் சிக்கனாலும் அது கண்டனத்துக்குரியது. சோ அதிமுகவினுடைய எதிர்காலம் காக்கப்படுறது தமிழக அரசியல் சூழலுக்கு நல்லதுன்னு நான் பாக்குறேன். இல்ல, விஜயபாஸ்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா 5ல் 2 பங்கு பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க. அப்படிங்கும் போது இப்ப பொதுக்குழு கூட்டணும் முன்வைக்கிறாங்க. இப்ப அப்படி ஒரு நெருக்கடிக்கு எடப்பாடி தள்ளப்படுறாரா? அப்ப இல்ல, அதுதான் நான் சொல்றேன். மாவட்ட செயலாளரே மாத்திட்டாரு. நீங்க பொதுக்குழுவை கூட்டணும், ஓகே. மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து ஒரு பொதுச் செயலாளரை மாத்த முடியும். 10 பேர் முன்மொழியணும், 10 பேர் வழிமொழியணும். நீங்க தான் 28 பேர் மாவட்ட செயலாளர் பதவி இழந்துட்டாங்களே. நீங்க எடப்பாடி அவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாம் ஒரு பொதுச் செயலாளராக இன்றைய நாள் அவர் தானே பொதுச் செயலாளர். நீங்க அதுக்கு மேல நீங்க 5ல் 1 பங்கு உறுப்பினர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி பொதுக்குழுவை கூட்டி 10 மாவட்ட செயலாளர் முன்மொழிந்து 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிந்து எடப்பாடி நீக்கப்படுவாரான்னு கேட்டா அது ஒரு எட்டாக்கணி போலதான் தெரியுது. எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் வேலுமணி பேசுறாரு. இப்ப ஒரு 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய குரல்கள்ல மாற்றம் தெரியுது. ஏங்க அவங்க பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளரை மாத்தணும்னு சொன்னாங்கன்னா கட்சி தகவல் தடை சட்டம் சபாநாயகர்கிட்ட கொடுத்திருக்காரு. அமைதியா இருக்கு அந்த விவகாரம். ஜேசிடி பிரபாகர் விசாரிக்காம இருக்காரு. தாவேக்காவோட எம்எல்ஏ அவர் முதல்ல. அது அடிப்படையா தானே தாவேக்காவை ஆதரிச்சவங்க, அதனால கட்டம் கட்டாம இருக்காரு. நீங்க இதே இவர்கள் நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா ஆளுநர்கிட்ட முறையிட்டாங்கன்னா ஆளுநர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை தாண்டி நீதிமன்றத்துக்கு போய் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தாங்கன்னா 25 பேரும் கட்சி தகவல் தடை சட்டத்துல ஒரு வேலை டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் இந்த 25 பேருக்கு தான் திரும்பி விசில் சின்னத்துல கொடுப்பாங்க. என்ன நிச்சயம்? இதுல இருக்கிற முக்கியமான விஐபிகள் 10 பேருக்கு தரேன், மிச்சம் 15 பேர் இங்க விசில் சின்ன நிக்கிறாங்கிறார். இல்ல, அதுக்கு அதிமுக எம்எல்ஏ ஏத்துப்பாங்களா சார்? இல்ல, அவர்கள் நான் தான் சொல்றேன், புலிவாலை புடிச்சிட்டாங்க. நீங்க புலிவாலை புடிச்சா ஒண்ணு தப்பிச்சு போகணும் அல்லது கடி வாங்கணும். இப்ப சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பு புலிவாலை புடிச்சிட்டாங்கிறேன். நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட உள்ள சிநேகம் காட்டணும். சிநேகம் காட்டி இந்த உறவை துண்டிக்கணும், தாவேக்கா உறவை. அது ஒரு வழி. அப்படி இல்லையா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளர் இருக்கையிலிருந்து நகர்த்தணும். பொதுக்குழுவை எப்ப கூட்டுவீங்க? கடந்த ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி பொதுக்குழு கூட்டியிருக்கு. நான் கொஞ்சம் லீகலா ஒரு பாயிண்ட் சொல்றேன். அந்த பொதுக்குழுல தீர்மானம் போடுறீங்க. தீர்மானத்துல என்ன சொல்றீங்க? கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. 2வது தீர்மானம் எடுத்து பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழு தீர்மானத்துல கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்தும் அதிமுக தான் முடிவெடுக்கும். கூட்டணி குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்குறோம்னு தீர்மானம் போடுறீங்க. அவ்வளவு பொதுக்குழு உறுப்பினர்களும் கையெழுத்து போடுறதான தீர்மானம் அது. அதுல ஒரு வார்த்தை லாஜிக்கலா வரேன். கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் எடப்பாடி பழனிசாமிக்குன்னா தேர்தலுக்கு முன்பா தேர்தலுக்கு பின்பா? அந்த வார்த்தை இல்லையே. அப்ப தேர்தலுக்கு முன்பு எடுக்கக்கூடிய அதிகாரம் எடப்பாடிக்கு இருக்குன்னா தேர்தலுக்கு பின்பும் அவருக்கு இருக்கு. அப்ப நீங்க எந்த அடிப்படையில அவரை இன்னைக்கு குற்றம் சொல்லி கோர்ட்டுல எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இல்ல, இப்ப சிவி சண்முகம் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக திமுக கூட்டணிக்கு முயற்சி பண்றாங்க. திமுகவுக்கு எதிராக உருவான கட்சி அதிமுக அப்படிங்கும் போது அதிமுக எதிர்காலமே கேள்விக்குறியாகும் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்களா சார்? ஆமா, இப்ப ரொம்ப நல்ல ஒரு கேள்வி. அதிமுகவோட எதிர்காலம் கேள்விக்குறியாகும். சரி, இப்ப தாவேக்காவோட போனா கேள்விக்குறி ஆச்சரியக்குறியாருமா? நீங்க அதை தடுத்துட்டீங்க. இந்த கட்சியில இருக்கணும்னு பொதுச் செயலாளர் சொல்றாரு. நீங்க அதை விட்டுட்டு தாவேக்கா பக்கம் நகர்ந்தா அதிமுகவோட எதிர்காலம் எப்படி காக்கப்படும்? அதிமுகவோட பொதுச் செயலாளரும் இணைந்து ஒட்டுமொத்தமா அதிமுக இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்து அதுல அமைச்சரவையில பங்கெடுத்து உள்ளாட்சி தேர்தலில் கணிசமான எண்ணிக்கை இடங்களை பிரிச்சு பாஜகவை கலத்தி விட்டு அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல விஜய் இபிஎஸ் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணி பார்லிமெண்ட் எலெக்ஷன் எதிர்கொண்டா காக்கப்படும். நீங்க அதிமுக உடைக்கிறீங்களே ஒரு டீம். அப்ப நீங்க நான் என்ன கேக்குறேன், நீங்க திமுகவோட சேர்றது தப்பு, மாற்றமே கிடையாது. தீய சக்தி அதிமுகவினரோட குரல்ல
அதிமுக வந்து அவங்க தாவேக்கா எப்படி டீல் பண்ணாங்க? ஊழல் சக்தின்னாங்க. களத்தில் இல்லாதவர்கள் நாங்க. ஆதரவு கேட்பீங்களான்னா அவங்க கூட போய் நாங்க எதுக்குங்க ஆதரவு கேட்க போறோம் நாங்க. இந்த சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி தட்டி விட்டத அந்த காயை கீழே கடந்து எடுத்துட்டு ஓடி வந்து எங்களை சேர்த்துக்கங்கன்னு நிக்கிறாங்க. அப்ப இது அதிமுகவுடைய எதிர்காலம் என்பது ஆளுங்கட்சிக்கு எதிராக களமாடுங்க. நீங்க வந்து கிட்டத்தட்ட அந்த இயக்கம் வந்து ஒரு பிளவுபட்டு இருக்கிறது. அந்த பிளவு ஒன்றிணையணும். அந்த ஒன்றிணைந்து விட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக களமாடுங்க. நீங்க மத்தியில களமாட முடியல. மாநிலத்துல டெய்லி லா அண்ட் ஆர்டர் பாருங்க. விஜய் அவர்களுடைய ஆட்சி இப்பொழுதுதான் வந்திருக்கு, விமர்சிக்கிறது தவறாயிரும். மாற்றுத்திறனாளி மாணவி காலையில கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ள இருக்கா. சென்னை படப்பையில 2 மாணவனுடைய வீடுகள்ல புகுந்து வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்காரு சார் எடப்பாடி இதுக்காக. ஆமா, பொய்க்கால அரசு இருக்காரு. அதான் நான் சொல்றேன்ல, இது விஜய் வந்தாலும் மாறாது, ஸ்டாலின் வந்தாலும் மாறாது, எடப்பாடி வந்தாலும் மாறாது. 4.5 கோடி மக்கள் ஒவ்வொருத்தருக்கு சிசிடிவி கேமரா வைக்க முடியும். எதிர்கட்சியா இருக்கும்போது குற்றம் சாட்டலாம். 4.5 கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 8 கோடி மக்கள் இருக்காங்க. நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் சிசிடிவி கேமரா ஃபாலோ பண்ண முடியாது. சிங்கப்பெண்கள் அதிரடிப்படையினர், சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை எங்க போச்சு? ஒரு வன்கொடுமைக்குள்ளாகிறாங்களே மாற்றுத்திறனாளி பெண், சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை எங்க போச்சு? அப்ப இதெல்லாம் சும்மா சினிமா, ஒரு கவர்ச்சி, அரசியல் அப்படி பேசிக்கலாம். பட் களத்துல வந்து தாவேக்காவை எதிர்த்து அரசியல் செய்தால்தான் அதிமுகவுக்கு எதிராக. ஏங்க உங்க கட்சியவே உடைக்கிறாருங்க. கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் அந்த பக்கம் போறாங்க. இதுல யாரு பெரிய ஆளுன்னு அதிமுக மோதிட்டு இருக்காங்க. யாருமே பெரிய ஆள் இல்லைங்கிறேன். எடப்பாடியும் பெரிய ஆள் இல்ல, சிவி சண்முகமும் பெரிய ஆள் இல்ல. நீங்க சுதாகரிக்கிறதா ரெட்டையிலங்கிற கட்சியும் இல்ல. நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன் ஊடகவாதங்கள்ல. 1967க்கு பின்பு காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைமை என்ன ஆனதோ அந்த நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு அதிமுக. இது வரைக்கும் வந்து அதிமுக இந்த தோல்விக்கு பொறுப்பேற்றிருக்க மாட்டாங்க. எடப்பாடி அவர்களுமே தோல்விக்கு வந்து பொறுப்பேற்ற மாட்டாரு. ஏன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஓப்பனா சொல்றாரு தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு. அந்த பொறுப்பேற்றுக்கிறதுக்கு கூட ஏன் வந்து எடப்பாடியால முன் வர முடியல சார்? இல்ல, அதுக்கு காரணம் வந்து தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கங்கன்னு அந்த கட்சி பிளவுபட்டு நிற்கிறது. ஒருவேளை திமுக எதிர்குரல் இருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்கணும் 4 பேர் பேசி இருந்தாங்கன்னா அவரும் பொறுப்பேற்றுக்க மாட்டார். இதெல்லாம் அரசியல் தானே. நீங்க அவர் வந்து தெல்ல தெளிவாக இருக்கிறார், தெளிந்த நீரோடை போல இருக்கிறாங்க. சிக்கலே இல்லையான்னா பிடிஆர் அறிக்கையை பாருங்க. கட்சி ஒரு 36 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கு. தோல்விக்கு காரணம் என்னன்னு கேக்குது. நீங்க தோல்வி அடைந்த ஒரு முன்னாள் அமைச்சர், மதுரை மாவட்டத்துல ஒரு முஸ்தபாங்க கூடிய ஒரு இளைஞர்கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. அங்க சுந்தர் சிங் எதிராக நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நிறைய நண்பர்கள் சொல்றாங்க பிடிஆரே தோல்வி அடைந்து விட்டார், அது பெரிய அதிர்ச்சி, அதனாலதான் அவர் அந்த முடிவு எடுத்துட்டாரு. பிடிஆர் எப்படிங்க ஜெயிப்பாரு? தேர்தல் பரப்புரையின் போது பிடிஆர் கேட்கிறாரு, என்னால எதுவுமே செய்ய முடியல, மன்னிச்சுக்கங்கன்னு அழுகிறாரு. நினைவுல இருக்கும் உங்களுக்கு. அது என்னால எதுவுமே இந்த 5 ஆண்டு காலங்களில் செய்ய முடியலன்னு அழுகிறாரு. அமைச்சர் பதவி பாருங்க. 1. 2வது மிக முக்கியமா, இதே பிடிஆர் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மதுரை மாவட்டத்துல தான் மதுரை மாநகராட்சியில 200 கோடி ஊழல் நடந்துச்சு. இதே திமுக அரசால மேயர் நீக்கப்பட்டாரு. பல முரண்பாடுகள் நடந்தது. அரங்காவலர் குழு தலைவர் யாருங்க? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல பிடிஆரோட சொந்த அம்மா. அப்ப கட்சிக்காரர் எப்படி வேலை பார்ப்பான்? அப்ப நீங்க 36 பேர் கொண்ட குழு கட்சி போட்டிருக்கு. அந்த குழுட்ட நீங்க கருத்து சொல்லுங்க. நீங்க அரசியலை விட்டு ஓய்வு பெறுவது ஒவ்வொருவருடைய விருப்பங்க. கட்சி 36 பேர் கொண்ட குழு போட்டிருக்கு, தோல்வியில இருக்கு, காரணம் தேடுது. நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லணுமா? பொது வெளியில அறிக்கை விடணுமா? இதுவே அங்க பின்னடைவுங்கிறேன். ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு இல்லை கட்சிக்குள்ள. அதனால அவர் பொறுப்பேற்கலாம். நான் தான் தோல்விக்கு பொறுப்பு, வெற்றி பெற்றால் எப்படி நான் பொறுப்போ அதே போன்று தோல்வி அடைந்தாலும் நானே பொறுப்பு. சபரீசன் மீது விழக்கூடிய கல் அவர் முன்னாடி இருந்து பாதுகாத்துக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். அவ்வளவுதான். ஆனா அதிமுக அப்படி இல்லையே. தோல்விக்கு நீங்க தான் பொறுப்புன்னு 10 பேர் சொல்றானே. சொல்ற இடத்துல நான் தான் பொறுப்புன்னு சொன்னா, ஆமா நீங்க தோல்விக்கு பொறுப்புன்றீங்கல்ல, விலங்குங்க பொதுச் செயலாளர் பதவி விட்டு நாங்க உட்கார்ந்துக்கிறோம்பாங்க. சிக்கல் இருக்கிறதுனால சொல்ல மறுக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த பொறுப்புக்குள்ளானவர் தான் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இப்ப இது வரைக்கும் வந்து விஜய் அவர்கள் வந்து அதிகம் விமர்சிக்காத இடத்துல யார் இருந்தா அப்படின்னா எடப்பாடி அவர்கள் இருந்தாரு. இப்ப நேற்றைய தினம் அவர் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்றாரு அப்படின்னா, தூய சக்தி வந்து துஷ்ட சக்தியா மாறிடுச்சு, அதிமுக எம்எல்ஏக்கு வந்து குதிரை பேரம் நடத்தி வந்து அதிமுக முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. எப்படி சார் பாக்குறீங்க இதை? இல்ல, விஜய் மீதான விமர்சனம், அதிமுகவுடைய விமர்சனம் மிகச் சரியானது. அவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற முறையில் அவர் விமர்சிக்கலாம், தப்பே கிடையாது. பட் அது வந்து விட மிக முக்கியமானது என்னன்னா, அதிமுக என்கிற ஒரு இயக்கம் கட்டுக்கோப்பாக இருந்தா விஜய் எங்கிருந்து போய் குதிரை பேரம் பண்ணுவாரு? திமுக எம்எல்ஏக்கள்கிட்ட போய் பண்ண முடிஞ்சா அவரால? திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை போய் நெருங்க முடிந்ததா? இன்னொன்னு கேட்கிறேன், எல்லாருமே வந்து விஜய குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரம்ங்கிற வார்த்தையை அதிகமா பயன்படுத்துறாங்க. நீ அந்த கட்சி தனித்து தேர்தலை சந்திச்சுங்க, 108 சீட்டு இருக்கு. அவர் இன்னொரு கட்சியில இருந்தாலும் ஆதரவு கேட்க முடியும். ஒரு 10 இடமோ 12 இடமோ தேவை அவருக்கு. அவர் தனியாக தேர்தலை சந்திக்கிறார்.
தேர்தலுக்கு முன்பு இருந்த ஏதோ ஒரு கட்சி கூட்டணி தான் அவர் பேச முடியும். கட்சியை உடைக்கிறாருன்னா உடைக்கிறார். அதை நான் குதிரை பேரம்னு மட்டும் பார்க்கல, அதிகார இல்ல சார், அது வந்து தலைமை கிட்ட பேசினா சரியா இருந்திருக்கும். தலைமைகிட்ட பேசி நீங்க வந்து ஆதரவு கேட்டீங்கன்னா சரியாது. ஆனா தலைமைக்கே தெரியாம உள்ள ஒரு அணிகள்கிட்ட பேசுறது அப்படிங்கிற எப்படி சரியா இருக்கும்? அதுதான் நான் சொல்லுவேன். அது அதிகார துஷ்பிரயோகம். இங்க அவர் சி.வி. சண்முகத்தை சந்தித்தது, எஸ்.பி. வேலுமணி தரப்பை அந்த இல்லத்துல சந்தித்ததுங்கிறது அதிகார துஷ்பிரயோகம். அவர் சிஎம், சபாநாயகர்கிட்ட தான் நாளைக்கு போகுது. இதோட கொஸ்டின் உங்களை தகுதி நீக்கம் பண்ணணுங்கிறது சபாநாயகர்கிட்ட போகுது. சபாநாயகர் தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர், தாவேகாவுடைய முதல்வராக வந்தவர் தான் விஜய். அப்புறம் எப்படி அதுல கரெக்டா இருக்கும்? அப்ப அதிகார துஷ்பிரயோகம் கிடையாது. நான் அதை குதிரை பேரமா பார்க்கல, அதிகார துஷ்பிரயோகம். அது நம்ம நீங்க அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற பொழுது அதுக்கு ஈல்டாகிறது யாரு? ரெட்டை இலையில ஜெயிச்சவங்க. அப்ப நீங்க அதுல ஒரு அணியா இருக்காங்க, அவங்க பிளவுபட்டு நிக்கிறாங்க. அவர் போய் பாக்குறாரு. ஏன் பிளவு வருது? கட்சி வெற்றி பெறல, பிளவு வருது. தொடர்ந்து 10 தோல்விகள் வருது, பிளவு வருது. இன்னைக்கு நடத்துற மாவட்ட செயலாளர் கூட்டத்தை ஸ்டாலின் எங்க போய் நன்றி சொன்னாரு? குளத்தூர் மக்களுக்கு தோல்விதான் அடைகிறாரு. அடுத்த நாளே போய் நன்றி சொல்றாருல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாண்டிச்சேரியில வச்சிருந்தீங்க அத்தனை எம்எல்ஏக்களையும். அன்னைக்கே நீங்க ஒரு நன்றி இதை சொல்லி நம்ம இப்படி எதிர அரசியல் செய்ய போறோம், அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருப்போம். எங்க திமுக கூட்டணி அதுல என்ன தப்பு? தப்பு தான், கொள்கை முரண் தான், எல்லாம் சரிதான். 2 பேருமே அதிகாரத்தை இழந்துட்டாங்களே. அதிகாரத்தை இழந்து ஒரு புதிய நடிகர் வந்துட்டாரு. ஒண்ணுல அவர் ஆள விட்டு பார்க்கணும், ஆள விட்டு விமர்சிக்கணும், அல்லது ஆள விடாமல் விமர்சிக்கணும். அரசியல்ங்கிறது அதானே. நிரந்தர நண்பன் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல. பீகார்ல நடக்கலையா? ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சியை பகிர்ந்துக்கலையா? 2 பேரும் நேரத்தில் துருவத்தில் உள்ளவங்க தான். இந்தியாவில் பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு. உங்களுக்கு அரசியலை பொறுத்தவரை நிரந்தர எதிர்காலம்னு வேணும் திமுக. இல்ல சார், இப்ப மத்த அரசியல் ஓகே, இப்ப திமுக அதிமுக ஒருங்கிணைஞ்சிட்டா அது திமுக அதிமுக 2 கட்சிகளும் பிரச்சனை, 2 கட்சி எதிர்காலம் இல்லாம போயிடும். அதை வச்சு விஜய் அவர்கள் வந்து மேலும் வந்து வளரத்துக்கு வந்து பயன்படும்ல சார் அது? ஆமா, அடுத்த 5 ஆண்டுகள் ஆகுமே அதுக்கு. நான் என்ன கேட்கிறேன், 2 பேரும் ஒருவேளை ஒன்றிணைஞ்சிட்டாங்க. ஆமா, அது ஒரு கற்பனாவாதமே இருக்கட்டும். 2 பேரும் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. விஜய் எப்படி வலுப்பெறுவார்? 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வலுப்பெறுவார். பார்லிமெண்ட் இவங்க 2 பேருக்குமே முக்கியம் இல்ல, விட்டுருவோம். அடுத்த சட்டமன்ற தேர்தல் நீங்க இந்த தேர்தல் முடிவுகளை பாருங்களேன். திமுக எடுத்த ஓட்டு சதவீதங்களும் அதிமுக எடுத்த ஓட்டு சதவீதங்களும் 2ஐயும் பொருத்தி பாருங்க. அதுல இருந்து ஒரு 10% கழிச்சு பாருங்க. அப்ப அவங்க தானே லீடிங் வருவாங்க. உங்களுக்கு திமுக அதிமுக இணைவு என்பது ஒரு வகையில காலத்தின் கட்டாயமா மாறி இருந்துச்சுன்னா, இது விஜய் இன்னைக்கு ஒரு புதிய முகம் வந்து 34-35% ஓட்டு எடுத்து அவர் சிஎம் ஆயிட்டாரு. இன்னைக்கு திமுக எதிர்கட்சி ஒரு சிலருக்கு, அதிமுக எதிர்கட்சியில கூட இல்ல. அப்ப அவர்களுக்குள் சில சமரசங்கள் செஞ்சா அரசியல் அதானே, சூதுதானே அரசியல். அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் வளர்ந்துருக்கணுமே நாடு முழுவதும். நேர்மையான அப்பழுக்கற்ற அரசியல் தான் அரசியல்னா இந்தியா முழுவதும் இடதுசாரிகள் தானே ஆட்சி பண்ணிருக்கணும். உலகின் பல நாடுகள்ல கம்யூனிஸ்ட் கொடி தானே பிறந்திருக்கணும். அவர்களுக்கான இடம் எங்க இருக்கு அரசியல்ல? அப்ப அது எல்லாம் கலந்ததும் அரசியல். மார்க்சிஸ்டோட அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி உடைக்கலைன்னா இந்நேரம் அந்த கூட்டணி கூட சாத்தியப்பட்டிருக்கலாம். இந்த விஷயத்துல வந்து திருமாவளவனுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா நேற்று கூட பத்திரிகா சந்திப்புல அதை ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு, அதை மறுத்திருந்தாரு. இப்ப என்னன்னா, தமிழ்நாட்டோட கேள்வி என்னன்னா, ஒரு தலித் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகக்கூடாதா? தமிழ்நாட்டு களம் இன்னும் அதுக்கு சரியாகலையா சார்? இல்ல, அதை வந்து நம்ம தலித்து தமிழகத்தினுடைய முதல்வராக வேண்டும் என்பதுல மக்கள் வாக்களித்து அந்த பிரச்சனை இல்லை. அதை நீங்க நல்லா உள்வாங்கிக்கணும். அரசியல் கட்சிகள் தான் இன்னும் இந்த அவர்களை நோக்கி தான் நகர்ந்திருந்தது. 234 பேருக்கு விருப்பம் இல்லையா நம்ம கேட்கலாம். தமிழ்நாட்டுல தனி தொகுதிகள் மட்டும் 44 தொகுதிகள், பட்டியல் சமுதாய மக்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் மட்டும் 44, பழங்குடி சமுதாய மக்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் 2, 46 சட்டமன்ற தொகுதிகள். அப்ப 234 நீங்க 46 பாத்தீங்கன்னா 4 1/4 பேர் பட்டியல் சமுதாய மக்கள் இருக்காங்க. கட்சிகளை கடந்து அவர்கள் முதல்ல திருமாவளவன் அவர்கள் பின்னால் ஒன்றிணைந்தார்களா? 234 சட்டமன்ற உறுப்பினர்கள். இது நம்ம மக்கள் தமிழ்நாட்டு சூழலை மக்களோடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் புறையோடி போயிருக்கக்கூடிய, நீங்க இப்படி கூட பாருங்களேன், சிறுபான்மையினர் என்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க? இந்த மாதிரி ஆண்டாங்களே. தமிழ்நாட்டின் கடந்த கால முதல்வர்கள் நீங்க பாருங்க, மக்கள் தயாரா இருக்காங்க. நம்ம மக்களை மலினப்படுத்தக்கூடாது, மக்களை கொச்சப்படுத்தக்கூடாது. நான் திருமாவளவன் அவருடைய குரல்ல சொல்றேன். நீங்க வந்து இந்த 234 பேரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, வந்து அவங்க கையில போயிருச்சு. அப்புறம் நீங்க தமிழ்நாட்டுக்கும் அதுக்கு தொடர்பு இல்லைன்னு எப்படி பேச முடியும்? தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் அரசியல் சூழலுக்கு ஒத்துழைக்கலன்னு சொல்லுங்க. ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஜோசப் சொல்லில தேர்தலை சந்திக்கிறார். அவர் மறைச்சுக்கலையே, முகத்தை மூடிக்கலையே, கரிசி வச்சு மூடிக்கலையே. ஜோசப் விஜய் இதே கச்சராஜா விட்டாரு, ஜோசப் விஜய்னாரு. இல்ல சார், ரோல் பிளே பண்ணிருக்காங்க சட்டமன்ற தேர்தல்ல. சிறுபான்மை தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு எலெக்ஷன் சந்திச்ச விஜய் அவர்கள் வெற்றி வாய்ப்புக்கு அடித்தளம் இருந்ததா சார்? ஆமா, 108 தொகுதிகள் ஜெயிச்சுட்டாங்கல்ல. 234 தொகுதிகளையும் விஜய் தான் வேட்பாளர் தானே பிரச்சாரம் பண்ணாங்க. உள்ளூர் முகங்களுக்கு வேல்யூவே இல்லையே. உள்ளூர்ல விட்டு ஒரு பட்டியல் சமூகமா, பொது சமூகமா, இஸ்லாமியரா? ஏன்னா மதுரை மத்திய தொகுதியில இஸ்லாமிய ஜெயிக்கிற. திருப்பரங்குன்றம் நீங்க ஒரு உதாரணத்துக்கு வாங்கலாம். திருப்பரங்குன்றம் தொகுதி
திருப்பரங்குன்றத்துல ஒரு அயோத்தியாக மாத்த முயற்சி இருந்துச்சு. அதுக்கு மேல அதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருப்பரங்குன்றத்துல மத ரீதியாக ஒரு கட்சி அவர்களின் பின்னால் நின்றது. போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திருப்பரங்குன்றத்துல பாஜக ஓட்ட பாருங்களேன், சட்டமன்ற தொகுதி வாரியா உள்ள முடிவுகள்ல. அதே அதிமுகவும் கூட்டினா 20,000 ஓட்டுக்கு மேல வித்தியாசத்துல ஜெயிக்கணும். திருப்பரங்குன்றத்துல பாஜக வேணும் அப்படின்னு முன்னெடுத்த அந்த இந்துத்துவ அரசியலும் வீழ்த்தப்பட்டிருக்கு. இல்ல நாங்க இஸ்லாமியர்கள் பக்கமா இருக்க போறோம் அப்படின்னு சொன்ன அந்த அரசியலும் வீழ்த்தப்பட்டிருக்கு. சாதாரணமா நிர்மல்குமார் அங்க போய் ஜெயிச்சுட்டு போயிட்டார். அப்ப உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய சூழல் ஜாதிய தேடல, மதத்தை தேடல. இதான் என்னுடைய பார்வை. கிட்டத்தட்ட தேர்ந்தெடுத்தவர்களால் அப்படி பார்க்கப்படுகிறது. நீங்க செல்வ பிறந்தகை மாநில தலைவர் இருக்காரு, காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர். காங்கிரஸ் கட்சியில செயல்படதானே செய்யறாங்க எல்லாரும். நீங்க அவர் ஒரு பட்டியல் சமுதாய தலைவர் வந்துட்டாரு, அதனால நாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. அரசியல் சூழல் அப்படிலாம். விசிகால எவ்வளவு பொது சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க தெரியுமா? பொதுப்பிரிவை சேர்ந்தவர்கள் எல்லாம் இருக்காங்க விசிகால. கொள்கை பிடிப்பு சித்தாந்தம் நம்ம அதனால பட்டியல் சமுதாய மக்கள் வருவதற்கு தமிழக அரசியல் சூழல் அப்படிங்கிற வார்த்தையில நான் அரசியல் கட்சிகள் அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதையெல்லாம் கூட பொருட்படுத்தலைங்க. ஆனா அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தாங்கள் அதிகாரத்துக்கு வரணும், இன்னொருவர் வர்றதை தடுப்பாங்க. இப்ப பட்டியல் சமுதாயமே இல்ல, ஒரு பொது சமூகம், ஐயோ பாவம் இவர் வந்துட்டாரு, இனிமேல் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுவோம். அவரு ஒரு உதாரணத்தை சொல்றேன், நானும் பேக்வர்டு கிளாஸ், அவரும் பேக்வர்டு கிளாஸ், எனக்கு எம்எல்ஏ சீட் வேண்டாங்க, அவருக்கே கொடுத்துருக்குன்னா போறாங்க. அரசியல் தானே, யுத்தம் செய்யறது தானே. கடைசி ஆயுதமாக அதை நிறுத்துவது சரியான அணுகுமுறை இல்லை. அது தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த சூழல் இருக்கா இல்லையா என்பதை காலம் தீர்மானிக்கும். நீங்க பல்வேறு முதல்வர்களை இந்த தமிழகம் பார்த்திருக்கிறது. அதனால அவர்கள் பட்டியல் சமுதாயத்திற்கும் ஒரு காலம் வரலாம். இன்னைக்கு வந்தது, நீங்க சிறுபான்மை சமுதாயத்திலிருந்து ஒரு முதல்வர் வந்திருக்காங்க, அது மாதிரி நடக்கலாம். ஓகே சார். குறிப்பா தேர்தல் முடிவுகள்ல எல்லாரும் என்ன பேசினாங்க அப்படின்னா, 2 திராவிட கட்சிகளை வீழ்த்திட்டு விஜய் அவர்கள் வந்திருக்காரு ஒரு பக்கம் பேசப்பட்டது. இப்ப கமலஹாசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல யாரு ஜெயிச்சாலும் திராவிட கட்சி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதை? இல்ல, கமலஹாசன் அவருடைய கோணம் சரியானதுதான். அவர் தாவேக்காவும் நான் கிட்டத்தட்ட ஒரு மாநில கட்சி தான், திராவிட கட்சி தான். பெரியாரை தான் கொள்கை தலைவராக அறிவிச்சிருக்காங்க. என்ன ஒண்ணுன்னா, இந்த நம்ம ஷாம்பு, சோப்பு, பவுடர்ல அவங்க கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருப்பாங்க, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அதே மாதிரி இவர் பெரியாரோட கொள்கையில கடவுள் மறுப்பை மட்டும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது நீக்கிட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பெரியாரைத்தான் கொள்கை தலைவராக அறிவித்திருக்கிறார்கள். அவர்களும் இருமொழி கொள்கை எல்லாவற்றிலும் உறுதியான ஒரு நிலைப்பாட்டுல நின்றால் திராவிட கட்சி. அவங்க நிக்காம சில சமரச புள்ளிக்கு அதே ஒரு மைனாரிட்டி அரசு, கிட்டத்தட்ட அதுக்கு சமரச புள்ளிக்கு வந்துட்டாங்க பாஜகக்குன்னா அது திராவிட கட்சி இல்ல. இன்றைய நொடி வரை திராவிட கட்சி தான் விஜய் கட்சி. பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், பகுத்தறிவு கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர். கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய கொள்கை தலைவர்கள் அஞ்சலி அம்மாள் தொடங்கி காமராஜர் அவர்கள் தொடங்கி எல்லாருமே தமிழ் மண்ணின் மரபின் நீட்சியாக வந்தவர்கள் தான். திராவிட கட்சிகளோட நீட்சி தான் அது. ரொம்ப குறிப்பா திமுகவினுடைய நீட்சி தான் தாவேக்கான்னு பாக்குறேன். செயல்பாடுகள்ல அவர்களுடைய நீட்சியாங்கிறது நம்ம இன்னொரு 2-3 மாதங்கள் கழித்து தான் மதிப்பீடு செய்ய முடியும். குறிப்பா திருமாவளவன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுக ஒருவேளை தாவேக்காக ஆதரவு அளிச்சா எங்க நிலைப்பாட்டில் நாங்க மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒருவேளை அதிமுக தாவேக்கா அமைச்சர் இடம்பெற்றா விசிகா, சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல் இவங்க நிலைப்பாட்டுல மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமா மாற்றம் ஏற்படும். விலகிடுவாங்க, ஆதரவு தர மாட்டாங்க. பட் ஆனா அங்கதான் சிக்கல் இருக்கு. நீங்க உங்களுக்கு தேவைப்படுகிறப்ப ஒரு பில்டிங் இடிய போகுதுங்க, ஒரு பில்டிங் இடிஞ்சு விழ போகுது, ஒரு தூண்ல செல்லரிச்சு போய் இருக்கு. ஐயோ இந்த தூண்ல செல்லரிச்சு போயிருக்கே, நீங்க சிமெண்ட், சங்கல், சல்லி எல்லாம் கொண்டு போய் அழகா பேஸ்ட் பண்ணி எடுத்து அதை தாங்கி பிடிச்சிட்டீங்க. நான் சொல்றது 118க்கு. அவங்களுக்கு இப்ப அந்த இடத்துல புதிய கட்டடம் கட்டுறதுக்கே சான்சன் ஆயிருச்சு, புதிய அரசு அமைஞ்ச உடனே. அப்ப அந்த செங்கல், சிமெண்ட், சல்லிக்கு வேல்யூ இல்லை, மொத்த பில்டிங்கே வேல்யூ இல்லை, புதிய பில்டிங் கட்டமானம் வந்துடும். அது மாதிரி இப்ப இவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா பெருவாரியான எண்ணிக்கையில வரப்போகுது. அப்ப அவங்களுக்கே தேவையில்லைங்க விசிக்கு அவங்க கம்யூனிஸ்டும். விஜய் நகர்றாருன்னு சொல்றீங்களா? நிச்சயமா நகர்றாரு, அதுல என்ன சந்தேகம்? விஜய் அப்படி நகலாம இருந்தா ஏன் அதிமுக இன்னும் அமைச்சரவை ஏன் விரிவாக்கம் செய்யாம இருக்காரு? விஜய் கட்சி ஏன் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யல? 20 துறைகளை முதல்வரை வைக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வருது? உங்க கட்சியில தான் 108 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதுல இருந்து இன்னொரு 20 பேர் 25 பேரை தேர்ந்தெடுக்க முடியாதா? காங்கிரஸ் 2 பேரு, இவங்கெல்லாம் நிபந்தனையற்ற ஆதரவு தானே. உள்ள அரசு ஃபார்ம் பண்ணலாமே. அதுக்கு என்ன சிக்கல் இருக்கு? அதிமுக விவகாரம் என்ன ஆகுதுன்னு வேடிக்கை பாக்குறீங்க, அதிமுக என்ன ஆக போகுதுன்னு பாக்குறீங்க. ஒரு பிரிவா வர்றாங்களா? 32 பேர் எண்ணிக்கைக்கு டார்கெட், 32க்கு கீழே வந்துருச்சுன்னா அமைக்க முடியாது, தகுதி நீக்கம் போயிடும். இன்னைக்கு அகில இந்திய அளவுல விஜயை ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு டீம் வேலை செய்யறாங்க. அந்த டீமோட கைட்னஸ்ல சொல்றாங்க 32 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிறாங்க. இப்ப அங்கதான் யுத்தம். இவர் 32 இந்த பக்கம் விட மாட்டாரு. அவர் 32 அகில இந்திய அளவுல யார் சார் கைட் பண்றா? இல்ல, அகில இந்திய அளவுல அடுத்ததா பிரதமர் வேட்பாளர் சொல்ல ஆரம்பிச்சாச்சு அவங்க விஜய.
ஜோதிடரே சொல்லிட்டாரு. அப்பாவும் பல கணிப்புகளை கணிக்கிறாருங்க. பல கணிப்பு கணிக்கிறாரு. அவருக்கு அந்த அரசு பதவி இருக்க மாதிரி தான் கணிக்க தெரியல. மற்றபடி பல விஷயங்கள் கணிச்சிட்டாரு. வட இந்தியால நீங்க நம்ம ரீல்ஸ் போடுறாங்கங்க. ஹிந்தியில ரீல்ஸ் போடுறாங்க. நண்பர்கள் நார்த் இந்தியால இருந்து கூப்பிடுறாங்க. விஜய் என்ன பிரதமர், அடுத்த பிரதமர்லாம் ரீல்ஸ் வந்துட்டே இருக்கு. எந்த லாங்குவேஜ்ல வருதுன்னு பாக்குறேன், ஹிந்தியில வருது. என்னோ ஒண்ணு நம்ம மீறி நடக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்வதற்கு, எப்படி இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு தமிழக அரசியல்வாதிகளுக்கு நீண்ட காலம் தேவைப்பட்டதோ, நார்த் இந்தியால விஜய் ரோல் என்ன பிளே பண்ணுதுங்கிறத புரிஞ்சு கொள்வதற்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். ஓகே சார். இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப காங்கிரஸ் வந்து தாவேக்கா போனதுக்கு காரணம் வந்து அடுத்த தென் மாநில அந்த தேர்தலை மையமிட்டு தான் வந்து போறாங்க. தென் மாநிலங்கள்ல இந்த கூட்டணி வந்து இன்னும் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி சார் பாக்குறீங்க இதை? இல்ல, நிச்சயமாக எதிரொலிக்கும் சார். கேரளத்திலேயே விஜயனுடைய ரசிகர்கள் பெருவாரியாக இருக்காங்க. நான் கேரளத்தை ஒட்டிய பகுதியில் இருக்கிறேன். அடிக்கடி கேரளத்தின் ஊடாக பயணிப்பவன். பெருவாரியாக விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்க. சோ அதனுடைய தாக்கம் இருக்கும். நீங்க பக்கத்துல இங்க ஏற்கனவே கர்நாடகத்தில் ஆளுகின்ற கட்சியாக இன்னைக்கு காங்கிரஸ் தான் இருக்கு. அவங்களுக்காக விரைவிலேயே தேர்தல் வரும். இன்னும் 1 ஆண்டுகள்ல வரும்னு நினைக்கிறேன். அதை ரீட்டர்ன் செய்யறதுக்கு, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு எல்லாவற்றுக்குமே விஜயனுடைய வருகை கை கொடுக்கும். விஜய் வந்து ஒரு தென்னிந்திய அளவுல ரொம்ப பிரசித்தி பெற்றவர் தான். பிரசித்தி பெற்ற நடிகர் தான். சோ அந்த அடிப்படையில் அது காங்கிரஸுக்கான லாப கணக்காக தான் இருக்கும். அந்த இடம் தான் பாஜகவையும் கோபப்படுத்துகிறது. அதனாலதான் நீங்க அந்த எலின்னு ஒரு நகைச்சுவை படம் இருக்கும். உங்களுக்கு பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. அந்த எலி படத்துல சப்ஸ்கிரைபர் பார்த்திருப்பாங்க நினைக்கிறேன். வடிவேல் ஒரு பேங்க்ல கொள்ளையடிக்க போவார். கொள்ளையடிக்க போகும்போது நான் கொள்ளையடிக்க வந்துள்ளேன்னு எழுதி கொடுப்பாரு. உடனே அதை வாங்கிட்டு கேஷியர் பார்த்துட்டு பதட்டமே பட மாட்டார். சரிங்க, நீங்க கொள்ளையடிக்க வந்துருக்கீங்க, வாசம் இவ்வளவு எழுத்து பிள்ளைகள் இருக்கு, திருத்தி கொண்டு வாங்க. உடனே கூடவே வந்த வடிவேலோட சகால ஒரு வெங்கல் முட்டத்தில் சொல்றாரு. அவர் பேங்காரர் சரியாதான் சொல்றான், நம்ம கொள்ளையடிக்க வந்திருக்கோம், பணத்தை எடுத்து கொடுத்துறேன்னு தான் சொல்றான், எழுத்து பிள்ளைகளை மட்டும்தானே திருத்தின்னு சொல்றாரு, நீ சரியா எழுதுனா அவர் பணத்தை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ஆளுநர் போகும்போதெல்லாம் 112 கொண்டு வா, 112 கொண்டு வா, 112 கொண்டு வான்னாருன்னா அதுக்கு காரணம் காங்கிரஸ் கூட இருக்கிறதுனாலதான், அகில இந்திய கணக்குகள் இருக்கிறதுனாலதான். இல்லைன்னா ஃப்ளோர் டெஸ்ட் போதும். உங்களுக்கு தெரியும், பெரும்பான்மை சட்டமன்றத்தில் காட்டினா போதும். அவங்க பாருங்க 112 காட்டுற நேரத்துல 144 காட்டிட்டாங்க. 144 தான் ஒரு ஞாபகம் வரும், தடை உத்தரவு 144 அப்படிங்கிற எண்ணிக்கை அவங்க காட்டிட்டாங்க. அது வந்து வலதுசாரிகளுக்கு, பாஜகவுக்கு ஒரு தடை உத்தரவு அவர் காட்டிட்டாரு. காங்கிரஸ் எங்க கூட இருக்கு அப்படிங்கிறது. அதனால வந்து அந்த கணக்கை நோக்கி தான் அவர்கள் நகர்வார்கள் அப்படின்னு தான் நான் உள்வாங்கிக்கிறேன். அகில இந்திய அளவுல காங்கிரசுக்கு விஜயின் வருகை ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். ஓகே சார், இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.